வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக கட்சி முழுக்க முழுக்க இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்குவதற்காக பிஜேபி இதன் பின்னணியில் ஏதாவது செயல்களை மேற்கொண்டிருக்கிறதா? வணக்கம். பிஜேபியினுடைய நாட்டாமை அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய அளவில் டிடி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா மற்றும் பாமக, அடுத்ததாவது ஏடிஎம்கேவையும் சேர்த்து வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக மாற்றி திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய அதிமுக 2026 தேர்தலில் தோற்றாலும் கூட எடப்பாடியின் கையில் அதிமுக தேர்தலுக்கு பிறகும் இருக்கும். இப்பொழுது அவர் சேரும் பட்சத்தில் அதிமுக அங்கே சசிகலா கையில் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு நாம் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவை வலிமையாக்குவதே எடப்பாடியின் நோக்கம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.